பிதா வந்துட்டீங்க, மேட்ருக்கு வந்துடணும். கதரை போட்டால் நீங்கள் என்ன நினைக்கணும்? வந்துட்டாருண்டு. சரியா? ஜோயல் தான் பிதா. இப்போ பிரெயின் இங்கே வா, கதரை எடுத்துட்டு வா. ஜோயல் கொஞ்சம், பிதா கொஞ்சம் பின்னால் போங்க. பிடி பேச ஏண்டே என்ன கொஞ்சம் போங்க. நீங்கள் கொஞ்சம் பின்னால் போங்க ராஜா. ரைட். ஸோ ஆண்டவர் ஆதாமை படைக்கும் பொழுது இப்படி படைச்சாரா, இல்லாட்டி இப்படி படைச்சாரா? சொல்லுங்க. எப்படி படைச்சாரு? அங்க படைச்சாரு. எதுக்குள்ள படைச்சாரு? திருத்துவத்துக்குள்ள, ட்ரினிட்டியிலேருந்து. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்க, அடுப்பெல்லாம் எரியுது, ஒரு ஆள் வெங்காயத்தை வட்டி கிண்டி கொண்டே இருக்கார். கிண்டுறாரு, வெங்காயத்தை மட்டும் கிண்டிட்டு இருக்கார். கேட்டா சொல்கிறார், என்ன, நான் பிரியாணி சமைச்சிட்ருக்கேன் பிரதர். அவருக்கு தெரிஞ்ச பிரியாணி எது? வெங்காயம்தான். வெங்காய பிரியாணி செய்கிறார். என்ன ரைஸ் எல்லாம் போடலை, ஆனால் வெங்காயத்தை மட்டும். இல்லை பிரதர், நான் சாட்டில் பார்த்தேன், அதில் போட்டிருந்தது வெங்காயத்தை கிண்டி கொண்டே இருக்கவும். இன்னொருத்தன் பார்த்தா தக்காளியை போட்டு அதை மட்டும் வதக்கிட்டு இருக்கிறான். எங்கடா படித்தேன்னு கேட்க, இல்லை பிரதர் பார்த்தேன், நோட்ஸில் போட்டிருந்துச்சு பிரியாணி செய்முறையில் தக்காளியை வதக்கவும். அவன் போட்டு தக்காளியை வதக்கிட்டு இருக்கான். இன்னொரு இடத்துல பார்த்தா அரிசியை மட்டும் ஊற வச்சு அவன் பாட்டுக்கு அவிச்சு கொண்டிருக்கான். என்னடான்னு கேட்டான், பிரியாணி செய்கிறேன் பிரதர். பிரியாணி என்னாச்சு? இவங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? ஒரு பகுதியை மட்டும் செய்துட்டு இருக்கிறாங்க. முழுவதுமாக பிரியாணி சமைக்கணும்னா எங்கே வரணும்? எல்லாரும் ஒரு இடத்துல வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எங்கே இருந்து? அடுப்பு பற்ற வைக்கிறதுல இருந்து. புரிஞ்சுதா? இப்படித்தான் நம்ம என்ன செய்யிட்டோம்னா, கடவுளை பார்க்கிற விதமும் வெங்காயம் அப்படி பார்த்துட்டோம். ஒரு இடத்துல நம்மளுக்கு தக்காளி தெரியுது. ஆனால் செஃப் தான் என்ன செய்கிறாரு? முழு பிரியாணியையும் போட்டு சமைச்சு கொண்டிருக்கிறாரு. புரிஞ்சுதான் நான் பேசுனது? செஃப் யார் இங்கே? இது சொல்லியிருந்தீங்கன்னா நான் இப்போவே முடிச்சிருவேன். இப்போவே பிரசங்கத்தை முடிச்சுட்டு போகிறேன். செஃப் யார்? உங்கடா அங்கால ஏசு கிறிஸ்துராப்பா. ஐயோ கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்னாதா? சொன்னேன் ஏற்கனவே. முதலாவது பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றின தேவன் குமாரன் மூலமாகவே முழுவதுமாய் திருவுளம் பற்றினார். இருக்கா? எங்க இருக்கு? பைபிள் இருக்கு. எந்த அதிகாரம்னா இருக்கு? எபிரேயர் 1 அதிகாரத்தில். பைபிள் எப்படி இருக்கா? இருக்கு. சரியா? இப்போ என்ன பிரச்சனைன்னா, இவர் பிதாவை பார்க்கிற விதங்கள் ஒரு மாதிரி போயிருச்சு. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, நல்லா கவனிக்கணும். என்னைய ஒரு 5-6 கண்ணாடி வச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணாடி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச 3D கிளாஸ். 3D கிளாஸ் எத்தனை பேர் போட்டு படம் பார்த்துருக்குறீங்க? நீங்களாம் பரிசுத்தவான்கள். சாரி, மன்னிச்சுக்கொள்ளுங்க, உங்கள்கிட்ட கேட்டது தப்பு தான். 3D கிளாஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க படம்? 3D கிளாஸ் போடாட்டி அந்த 3D படத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. வேறு மாதிரி அழிஞ்செல்லாம் தெரியும். சரியா? முதல்ல என்னை கொண்டு உட்கார வச்சுட்டானுங்க. நானும் தந்த கிளாஸை பொக்கையில் வச்சுட்டு, என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறா, டே எங்கடா கொண்டு அண்ணா கண்ணாடியை போடுங்கண்ணா. கண்ணாடியை போட்டோன்னே இப்படி முன்னால் நிற்கிற மாதிரி இருக்குது படம். 3D கிளாஸ். எத்தனை பேர் பரமட்டாக்கு 4DRXா 4DXா அந்த இதுக்கு போயிருக்கீங்க? சாரி, உங்கள்கிட்ட நான் பேசுகிற தப்பு தான். ஏன்னா நீங்கள் எல்லோரும் பெர்ஃபெக்ட் பரிசுத்தவான்கள்ன்றதுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சரியா? 4DX இருக்குது. அதில் நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த ஷீட்டில் படம் போகிற மாதிரியே நீங்களும் போவீங்க. மழை வருது படத்தில், மழை சீனன்னு போட்டிங்கன்னா மழை பெய்யும். அப்படியே ஜில்லுன்னு ஒரு காற்று மாதிரி வரும். பின்னால் போடலையா? சரி போவோம், எல்லோரும் சேச்சால புக் பண்ணி போகிறோம் நம்ம. சரியா? குதிரை ஓடிச்சுன்னா உங்களோட கதிரை எப்படி தெரியுமா? டக்கரை ஆடும். மிஸ் பண்ணாதீங்க. சாகரகும்பல போய் பாருங்கள். யாராவது சண்டை பிடிக்கும் போது பஞ்ச் பண்ணுவாங்க.
சரியா? பஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு யாரும் அடிப்பாங்க. எத்தனை பேர் போயிருக்கீங்க? சும்மா சொல்லுங்கள். யாருமே கேஸ் போட மாட்டாங்க. கீர்த்தி போயிருக்கேன். போடுவீங்க தானே அஸ்வின்? எஸ். இப்போ இந்த ஒரு கண்ணாடி இருக்குது. இன்னொரு சன் கிளாஸ் ஒன்று போடுவாங்க. சன் கிளாஸ் அப்படி தானே? சன் கிளாஸ். இன்னொரு ரீடிங் கிளாஸ் என்று போடுவாங்க. நான் போட்டிருக்கேன், இந்த அக்கா போடுவாங்க, அண்ணா போடுவார் ரீடிங் கிளாஸ். இந்த அண்ணா கையில் வச்சுருக்கா ரீடிங் கிளாஸ். இன்னொன்று நம்முடைய பசங்கள் போடுற ஒரு கண்ணாடி. என்ன கண்ணாடி அது? சும்மா ஒரு கூலிங் கிளாஸ் ஸ்டைலுக்கு போடுவாங்க. சன் கிளாஸ் ஸ்டைலுக்கெல்லாம் போடுவாங்க. சில நேரத்தில் இவ்வளோ பெரிய டயர் மாதிரி 2 டயர் வச்சு போடுவானுங்க. சரி, இப்போ இதெல்லாம் இவர்கிட்ட நான் கொடுக்குறேன். இவர் போட்டு யாரை பார்க்குறாரு? பிதாவை பார்க்குறாரு. பிதா எப்படி தெரிவார்? அவர் என்ன கண்ணாடி யூஸ் பண்ணுறாரோ அந்த கண்ணாடி மாதிரி தான் பிதா தெரிவார். பேசுனது புரிஞ்சுதா? இப்போ கருத்த கண்ணாடி போட்டு பார்க்குறாரு. பிதா யார் மாதிரி தெரிவார்? கருப்பாக இருப்பார் பிதா. ஏதோ மங்கலாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இவருடைய கண்ணாடி எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் பிதா இவருக்கு தெரிய ஆரம்பிக்கிறார். ஆனால் பிதா மாறுறாரா? பிதா மாறுறாரா? உடனே ஒரு கண்ணாடி போட்டோன்னு டக்குன்னு பிதா ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து உட்காந்துருக்காரா? இல்லை. இவன் டக்குன்னு 4DX போட்டோன்னு டக்குன்னு வந்து மாற்றிட்டு உட்காந்துருக்காரா? இல்லை. பிதா அப்படியே தான் இருக்காரு. எப்படி இருக்கிறாரு? எங்கே இருந்து இருக்கிறாரு? ஆதியில இருந்து முடிவு பரியந்தம் பிதா எப்படி இருக்கிறாரு? சொல்லணும் எனக்கு. அதே மாதிரி தான் இருக்காரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறிக்கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். நோ, மாறாதவராக இருக்கிறார். பிரச்சனை எங்க? கண்ணாடியில். இவரும் மாறையில. இவர் அப்படியே இருந்துட்டு, ஆனால் பார்க்கிற விதத்தை இவர் மாற்றி கொண்டுட்டார். ஏதேன் தோட்டத்தில் இப்படி இருந்தார். சாரிடா. இப்படி உட்கார்ந்து இருந்தார். அப்பா பிள்ளையா கொஞ்சிட்டு இருந்தாங்க. பாவம் வந்த உடனே யார் ஓடி போய் ஒளிஞ்சது? ஆதாம் ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். யார் தேடி வந்தது? அப்பா. நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? நீ பாவம் செய்யக்கல, அவர் ஓடி போயிடுவார், நீ தனியாக நிற்கணும்ன்றோம். அதுக்காக பாவம் செய்ய சொல்லி நான் வர்றேன், உங்களுக்கு வருவேன் இப்போ. என்ன பேச வரேன்னு புரிஞ்சு வரணும். மனிதன் ஓடி போய் ஒளிந்து கொண்டான். மனிதனுக்கு ஒரு கண்ணாடி மாட்டிட்டான். என்ன சாப்பிட்டான்? என்ன பழம் சாப்பிட்டான்? விளக்கப்பட்ட கனி. அதுக்கு கனிக்கு பேர் என்ன? இப்போ என்ன கண்ணாடி போட்டுட்டான்? நன்மை தீமை. ஒரு பக்கம் நன்மை கண்ணாடி, இன்னொரு பக்கம் பிதாவை பார்க்கும்போது எப்படி பார்க்குறான்? நல்லவராகவும் பார்க்குறான். அதான் பிரச்சனையே. இங்கே இதுதான். இவன் கண்ணாடியை கலட்டிட்டு ஏசு என்ற கண்ணாடியை போட்டான்னு வைங்க. இப்போ பிதா எப்படி தெரிகிறாரு? நல்லவரா தெரிகிறார். நாம் எந்த கண்ணாடி மூலமாய் பிதாவை பார்க்க வேண்டும்? ஏசு கிறிஸ்து என்ற கண்ணாடி மூலமாய் மட்டும்தான் பிதாவை பார்க்க முடியும். நியாயப்பிரமாணத்தின் கண்ணாடியை பார்த்தீங்கன்னு சொன்னா பிதா எப்படி தெரிவார்? நீதி உள்ளவர், அன்புள்ளவர், ஆனாலும் நீதி உள்ளவர். ஆனால் இயேசு என்கிற கண்ணாடியை நீங்கள் போட்டு பார்க்கும் பொழுது பிதா உங்கள் தகப்பனாய் தெரிவார். அங்கதான் பிரச்சனை. இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? கிறிஸ்தவத்துக்குள்ள அவங்க போட்டிருக்கிற கண்ணாடி. அவங்க என்ன கண்ணாடியை போட்டு பிதாவை பார்க்குறாங்களோ பிதா அப்படி தான் தெரிகிறார். ஆனால் பிதா மாறவே இல்லை. இயேசு என்ற கண்ணாடியை நீங்கள் போட்டு பார்க்கும் பொழுது பிதாவை அழகாக பார்ப்பீர்கள். பிதா எப்படி தெரியுமா தெரிவார்? உங்களுடைய தகப்பனாய் தெரிந்து நீ வான்னு கூப்பிடுவார். நியாயப்பிரமாணம் கண்ணாடி போட்டிங்கன்னு சொன்னால் பிதா பக்கத்தில் ஒரு சூலத்தில் வச்சுருக்க மாதிரியும் இன்னொரு மடியில் அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன கண்ணாடி போட்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியம்.
நீங்கள் என்ன கண்ணாடியால் பிதாவை பார்க்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய பரம தகப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, தகப்பன். உங்களுடைய பரம தகப்பனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது முக்கியம். நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? அங்கே அங்கே அங்கு அங்கே 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 இருக்கிற சில வசனங்களை எடுத்துட்டு பிதாவை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்க வசனம், அங்கங்க வசனம், அங்கங்க வசனம். சில வசனங்கள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டுருச்சு, தீர்க்க தரிசனம் முடிவறியிருச்சு. சில வசனங்கள் இன்னும் தீர்க்க தரிசனம் நிறைவேற காத்திருக்கிறது. சில வசனங்கள் நம்மளுக்கு எழுதப்பட்டது கிடையாது, தெரியுமா? அது யூதருக்கு எழுதப்பட்டது. அதையெல்லாம் நம்ம என்ன செய்தோம்? எடுத்தெடுத்து பிதாவை மிகவும் மிகவும் ஒரு கேவலமான கடவுளாக நம்ம சித்தரித்து விட்டுட்டோம். எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து பிதாவை பார்க்கிறீர்களோ, பிதா உங்களுக்கு அப்பாவை தருவார். அப்பொழுதுதான் பரலோகத்தை பூமியில் உங்களால் அனுபவிக்க முடியும். Heaven on earth. Heaven on earth. பரலோகம் எங்கே? எங்கே? இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய 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 பிதா இந்த சத்தியத்துக்கு நம்மளை உதவி செய்கிறது தெரியுமா? நமக்கு விசுவாசம். விசுவாசம் அப்படியே கொண்டு வந்து நீ இயேசுவை நேசி, இயேசு அறிஞ்சு கொண்டு சொல்லி சொல்லி அப்படியே நம்ம இயேசு கண்ணாடி மூலமாக பிதாவை பார்க்கும்போது பிதா ஒரு அப்பாவாக உட்காந்துருப்பார். இப்போ இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, தேவ நீதியை பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி அநேக பேர் தேவ நீதியை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள், எப்படி இருக்குன்றதை உங்களோட பேச போகிறேன். எத்தனை எனக்கு புரிஞ்சுது? தேவ நீதி என்ன என்ன அது சொல்ல மலையாளத்தில் எப்படி പറയുது? தெய்வத்தினுடைய நீதி. சரி, ரைச்சஸ்னஸா? ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ். இப்போ சொல்லுங்க, ஃபஸ்ட்டு தேவ நீதியெல்லாம் விட்டுட்டு நீதி என்ன என்னன்னு சொல்லுங்க. ஜஸ்டிஸ். நீதி என்ன என்ன? டே நீதிடா, டே நேர்மடா அப்படின்னு சொல்கிறோம் தானே. நீதினா என்ன சொல்லுங்க? நீதினா என்ன? ரொம்ப கவனிங்க, மிக மிக முக்கியமானது. பைபிள் நிறைய இடத்துல நீங்கள் வாசிப்பீங்க தேவநீதி தேவநீதின்னு வாசிப்பீங்க. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க தேவநீதி என்று? வாசிச்சிருக்கீங்க, ரைட்? தேவநீதி அதை தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப நல்லா கவனிக்கணும். இங்கே தான் நிறைய பேர் தப்பு வர்றாங்க. நிறைய பேருடைய கண்ணாடி மாறுபடுறது இங்கே தான். நிறைய பேர் பிதாவை வேறு மாதிரி போட்டுறாங்க, கண்ணாடியை போட்டுவிட்டு. கவனிக்கணும் என்னைய. ஓகே, நீதி என்ன என்ன? ஒரு ஒரு சரியான தீர்ப்பு. சரியான தீர்ப்பு. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது சரியான தீர்ப்பாக வருது. பாருங்கள், நெருப்புகளை கொண்டே கையை வைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன நீதி கிடைக்குது? சூடு. ஐயோ சுட்டுருச்சு. அது என்ன செய்யுது? நீதி உங்களுக்கு கொடுக்குது. கொடுக்குதா? கொடுக்குது. இப்போ தேவ நீதி என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் நிறைய இடத்துல வாசிக்கலாம். சரி, வாசிக்கலாமா? வாசிக்கலாம். தேவ நீதி என்றா என்ன? இப்போ நாங்கள் நல்லா கவனிங்க என்னைய. இப்போ ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரே பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறார்கள். ஒரே பொம்பளை பிள்ளைனா அப்படி வச்சுருப்பாங்க, தெரியும் தானே? கண்ணே கண்ணு அப்படின்னு அழகாக வச்சு ரொம்ப பாசமாக வச்சு நேசிக்கிறாங்க. ஏதோ ஒரு சமயத்தில் அந்த பிள்ளை கயவர்களால் அவள் கற்பழிக்கப்படுகிறாள், அல்லது ரேப் பண்ணப்படுகிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் அந்த கற்பழிக்கப்பட்ட அவளை கொலையும் செய்து விடுகிறார்கள். ஆனால் யார் யார் செய்தார்களோ அவர்களெல்லாம் நீதிமன்றம் பிடிச்சிருச்சு, போலீஸ் பிடிச்சிருச்சு. அவங்கள கொண்டே கோர்ட்ஸில் நிப்பாடி இருக்கு. இப்போ கோர்ட்ஸில் என்ன நடக்குது? நீதி என்ன கொடுக்குறாங்க? நீ செய்த தண்டனைக்கு அங்கே நிற்கிறார் அவங்களோட அப்பா அம்மாவும் நிற்கிறாங்க. இவங்களை வச்சு நீங்கள் செய்த தண்டனைக்கு உங்கள் எல்லோரும் நாங்கள் தூக்கில் போடுறோம். எதில்? தூக்கில், தெரியும் தானே? தூக்கில் போடுறோம். இப்போ கோர்ட்ஸ் என்ன கொடுத்துருச்சு? நீதி கொடுத்தது. நீதி கோர்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த நீதி அந்த தகப்பனுக்கு
திருப்தி கொடுக்குமா இல்லையா? கொடுக்குமா இல்லையா? ஏன்? மகள் மகள் 1000 நீதி கொடுத்தாலும் என் மகளுக்கு ஈடாய் எதுவும் இல்லை. ஆனால் தீர்ப்பு என்ன? நீதி கிடைச்சது. நீதி கோட்ஸே தீர்த்திருக்கு. நீதி எல்லாருக்கும் அவள் செத்தது போலவே நீங்களும் மறிக்க வேண்டும். வக்கீல் என்ன சொல்லுவார்? லோயர் என்ன சொல்லுவார்? நான் வென்று கொடுத்துட்டேன் உங்களோட கேஸை, அவங்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. ஆனால் உலகம் சில நேரத்தில் சந்தோஷப்படும், நீதி கிடைச்சிருச்சு, அந்த மகளுக்கு அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைச்சிருச்சுண்டு. ஆனால் தகப்பனுடைய இருதயத்தில் 1000 நீதி கிடைக்கலாம், என் பிள்ளையை நான் இழந்து நிற்கிறேன். இதுதான் உலகத்தினுடைய நீதி. உலக நீதி என்ன தெரியுமா கொடுக்கும்? ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நீதி என்ற பெயரில் ஏதோ ஒன்றை நமக்கு தரும். ஆனால் நாம் இழந்ததுக்கு தக்கதாக அந்த நீதி சரி செய்யாது. இதுதான் உலகத்தின் நீதி. நீங்க நல்லா கவனிங்க. இந்த உலகத்தின் நீதி நமக்கு எவ்வளவோ செய்து கொடுத்தாலும் அது என்னை திருப்திப்படுத்த முடியாது. இது உலகம் கொடுக்கிற நீதி. ஆனால் இயேசு பிதாவுடைய நீதி எப்படி? அங்கதான் இருக்கு பிரச்சனை. சில பேர் சொல்வார்கள், பிதா அன்புள்ளவர் தான், ஆனாலும் நீதி உள்ளவர். அன்புள்ளவர் ஆனாலும் நீதி உள்ளவர். அவர் நியாயம் தீர்ப்பார், ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பார்னு சொல்வார்கள். ஆனால் பிதாவுடைய நீதி சிலுவையில் எப்படி வெளிப்பட்டது? மன்னிப்பாக வெளிப்பட்டது. நான் பேசணும் உங்களுக்கு புரிஞ்சுதா? பிதாவுக்கு ஒரு நீதி உண்டு. அந்த நீதி சிலுவையில் காட்டினார். முழு உலகத்துக்குமே நான் நீதி கொடுக்க போகிறேன். முழு உலகத்தின் பாவத்துக்கு நீதி கொடுக்க போகிறேன். தண்டனை தானே தேவை? ஒரு பிரச்சனையும் இல்லை. என் குமாரனை நீதியாக நான் செலுத்துகிறேன். இருக்கிறீங்களா? நீதிதானே வேணும், நீதிதானே எதிர்பார்க்கிற? ஒரு பிரச்சனையும் இல்லை. தன்னுடைய குமாரனை சிலுவையில் நீதியாக பிதா கொடுத்தார். அந்த நீதியினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இது புரிஞ்சுதண்டா வேற மாதிரி மாறிடுவீங்க. நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போன மாதிரி ஃபீல் ஆகிடுவீங்க. இது தெரியாட்டி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பெரும்பாடா போகுது. பிதா கொடுத்த நீதி தான் இயேசு கிறிஸ்து. இவருடைய நீதியினால் தான் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். That is grace. எனக்கு நீதி கொடுக்க விரும்பினார். எனக்கு நீதி கொடுக்க விரும்பினார். சிலுவையில் தண்டனையாக இல்லை, மன்னிப்பாக. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் கடைசி என்ன? பிதாவே இவர்களை மன்னியும். இப்போ பிதா யோசித்தார், எனக்கு நீதி, எனக்கு நீதி கொடுக்க விரும்பினார். தன்னுடைய குமாரனை அனுப்ப தீர்மானம் பண்ணார் பாருங்க. எங்க உலக தோற்றத்துக்கு முன்பு தீர்மானம் பண்ணார் பாருங்க. அந்த தீர்மானத்துக்கு பேர் தான் கிரேஸ். அந்த தீர்மானம் பண்ணி, ஏன் தீர்மானம் பண்ண தெரியுமா? அவ்வளவு தூரம் நான் இவனை நேசிக்கிறேன். எதை விட நேசிக்கிறேன்? என்னுடைய ஒரே பேரான குமாரனை நீதியாக கொடுத்து என்னை மீட்கிற அளவுக்கு பிதா என்னை நேசிக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கஷ்டமா இருக்கா? இல்லை. உங்களுக்கு ஒரு கார் தேவை. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. நான் வீட்டில் போய் உட்காந்து யோசிக்கிறேன். டேனியல் அப்போ தான் ஒரு பென்ஸ் கார் ஒன்று கொண்டு வந்து நிப்பாட்டுறான். நான் யோசிக்கிறேன், டேனியல் உன் காரை விற்று அவங்களுக்கு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுப்போமாடா அப்படின்னு சொல்கிறேன். டேனி என்ன சொல்கிறான்? ஓகே அப்பா, என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம். நான் அந்த காரை விற்று நான் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைப்பீங்க?
என்னங்க நினைப்பீங்க? அதுதான் அவர் செய்தார். இதுதான் பிதா நமக்காக செய்து முடித்த காரியம். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. அந்த காட்டுகிற அந்த தீர்மானம் இருக்கே, அந்த தீர்மானத்துக்கு இன்னொரு பேர் தான் கிரேஸ், கிருபை. வாசிப்போமா ஒரு சில வசனங்களை? ரைட், எடுத்துக்கொள்ளுங்க. போகிறீங்களா? போனால் போய் உட்காருங்க, இல்லாட்டி இருக்க போனால் இருங்க, எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, ரோமர் 3ஆம் அதிகாரம். எக்ஸோசியா இல்லை, ரோமர் 3:21 வாசிக்கலாம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் நல்லா என்னை கவனிக்கணும். தேவநீதி என்ன செய்யப்பட்டிருக்காம்? கொஞ்சமாவது என்னோட பேசி ஒரு ஒத்துழைப்பு தாங்க. தேவநீதி என்ன செய்திருக்காம்? வெளியாக்கப்பட்டிருக்குன்னா என்ன? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். எது இல்லாமல்? நியாயப்பிரமாணம் இல்லாமல். முதலாவது எப்படி நீதிமானாக விரும்பினார்கள் எல்லாருமே? நியாயப்பிரமாணத்தை வைத்து. பிதா சொன்னார், நீங்கள் நீதிமானாகணும்னா கொடுக்குற கட்டளையெல்லாம் கடைபிடி. 10 கட்டளையிலிருந்து 613 கட்டளையெல்லாம் கடைபிடி. அது கடைபிடிச்சின்னு சொன்னால் உன்னால் நீதிமானாக மாற முடியும். திடீரென்னு ஒரு சட்டம் வந்துருச்சு, என்ன தெரியுமா? நியாயப்பிரமான தேவையில்லை, நீ நீதிமான் ஆகலான்ட்டு. இருக்கிறீங்களாடாப்பா? புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, கார் ஓடிக்கொண்டு போகிறீங்க, 80 ஓடிக்கொண்டு போகிறீங்க, சரியா? 80 ஓடிக்கொண்டு போய்க்கல போலீஸ் உங்களை மறைச்சிட்டான். மேண்ட கூப்பிட்டாச்சு, இறங்கடா கீழேன்ட்டான். இறங்கி 60க்கு ஏண்டா 80 ஓடி வந்தான்னு கேட்குறான். நீங்கள் சொல்கிறீங்க இல்லை 80 தான் போர்டு, நான் வந்தேன் 80. அவன் கொண்டு போய் காட்டுறான், ஒரு 2 ஸ்டெப்பு வச்ச உடனே 60 போர்டு இருக்கு. அவன் காட்டுறான், இங்கே 60 ஸ்டார்ட் பண்ணுது, எங்கே? அங்கே. அது வரைக்கும் எதில் வந்தீங்க? 80. அந்த 60 போர்டு இல்லாட்டி உங்களுக்கு ஃபைனா? இல்லை. ஏன் 60 போர்டு இல்லை? 60 ஏன் ஃபைன் வந்துச்சு? அந்த 60 போர்டு இருந்ததுனால. புரிஞ்சுதா? நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்தீங்க, டக்குன்னு பார்த்தா ரூல்ஸ் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? நியாயப்பிரமாணத்தில் நீதிமானாக முடியாதுடா, ஒரு புதிய தேவ நீதி ஒன்று வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா? அதனால தான் அந்த வசனம் சொல்லு, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஓகே, இப்போ 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தெளிவாக வசனம் இருக்குது. இதை விட பவுல் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. தெளிவாக சொல்கிறார், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வரும். நல்லா கவனிங்க. நீங்கள் 80 டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு போர்டை பார்க்குறீங்க 60, நீங்கள் எங்கே செய்கிறீங்க? ஒரு பிரேக்கை கொடுத்து வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணுறீங்க. ஏன்? உங்களுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு, என்ன? அதில் 60 போகுது இருக்குது. நியாயப்பிரமாணம் அதுதான் காட்டும், என்ன? இப்படி போகாத, இப்படி செய்யாத, இது செய்தி என்ன? பாவம்ன்றது. நியாயப்பிரமாணம் பாவம் எது, பாவம் இது இல்லை என்று சொல்லிக் கொடுக்குமே ஒழிய உங்களுக்கு அங்கவா வரணும், மீட்பு கொடுக்க முடியாது. புரிஞ்சுதா? மீட்பு என்பது பிதா குமாரன் மூலமாய் எனக்கு கொடுத்தது. தொடர்ந்து வாசிங்க. அழகா இருக்குத்தானே? இது வேற ஒரு மாற்றம் இல்லையே. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை முதலாம் இப்பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம். தேவ நீதி எங்க வந்துச்சு தெரியுமா?
இயேசு என்ற நபர் மூலமாய் எனக்கு தேவ நீதி உண்டாகினது. விசுவாசிக்கிறவர்களை எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே கிடையாது. தேவ நீதி என்பது தண்டிப்பு இல்லைங்க. தேவ நீதி என்பது மன்னிப்பு. தேவ நீதி என்பது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. தேவ நீதி என்பது ரெஸ்டரேஷன், மறுசீரமைப்பு. புரியுதுங்களா? பிதா உங்களை மறுபடியும் அழிக்கணும்னா ஆதாம் என்ன செய்திருக்கலாம்? ஆதாம் பாவம் செய்தான் தானே. ஆதாம் அழிச்சிட்டு இன்னொரு ஆதாம் உருவாக்குறதுக்கு தேவனுக்கு பெரிய வேலையா? இல்லை. என்ன செய்திருக்கலாம்? ஆதாம் இங்கே வா, போடா வழியில், கிளம்பு, எரிஞ்சு போ, இன்னொரு அதங்கடா இவ்வளோ மண்ணு கிடக்க, வா இங்கே வா, உருவாக்கி விட்டுருக்கலாமா இல்லையா? ஆனால் அங்கே தன்னுடைய அன்பை காட்டின தேவன் பிதா எங்கெல்லாம் ஆதாமுடைய பிள்ளைகள் போறார்களோ துரத்திட்டே வர்றார். நோவா மூலமாக வந்தார், ஆபிரகாம் மூலமாக வந்தார், ஈசாக்கு மூலமாக வந்தார், யாக்கோப்பு மூலமாக வந்தார், 12 கோத்திரங்கள் மூலமாக வந்தார், ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியல் மூலமாக வந்தார். எல்லாம் வந்து பிதாவே டயர்டாகிட்டானுங்க. கடைசியாக பார்த்தாரு, உங்களை நம்பி ஒரு பிரயோசனம் இல்லைடா, இறக்குறேன்டா ஏன் டீம்லேருந்து ஒரு ஆளை. புரிஞ்சுதா? ஏன் டீம்லேருந்து இறக்குறேன் ஒரு ஆளுன்னு சொல்லி இறக்கினதான் ஏசு கிறிஸ்து. ஆமேன். வந்தார், 33 வருஷம் கிரவுண்டில் நின்றார். அடின்னு எது வியாதி, நமக்குரிய சாபம் எல்லாத்தையுமே அடித்து துவைச்சி வெளியில் வந்து இவர் என்னன்னு பார்த்தா கிரவுண்டில் நின்று விளையாடுவார். பார்த்தா சிலுவையில் கடைசியாக ரத்தமாக நின்றுட்டு எல்லாம் முடிந்ததுன்ட்டார். இட் இஸ் ஃபினிஷ்ட். ஓகே இவராய் எல்லாம் முடிஞ்சதுன்ட்டார். அதுதான் தேவநீதி. எத்தனை பேருக்கு இப்போ தேவநீதி என்ன புரிஞ்சிருச்சு? இவ்வளோ நாள் நாம் நினைச்சு கொண்டிருப்போம் தேவநீதி என்பது நம்ம சில நேரத்தில் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்பட்டுருவோம் உண்டு. வாய்ப்பில்லை ராஜா. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த உங்களை பிதாவுடைய திட்டமாக இருந்தால் பிற என்னத்துக்கு வர்? சும்மா யோசிங்க. ஆக்கினை தீர்ப்புக்கு உங்களை தீர்க்கணும் தான் பிதாவுடைய திட்டமாக இருந்தால் இயேசுவை என்னத்துக்கு கொடுத்தாரு? சொல்லுங்க. வீணா போயிரும். மீட்டெடுப்பு. சரி, ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இவரை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் மலையில் நனைய போகிறீங்க, உங்களுக்கு ஏன் கொடை? எனிவே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நனையத்தான் போகிறீங்க. ஆக்கினை தீர்ப்புன்னா கொண்டு வதக்கத்தான் போகிறாரு. வாட்டி உங்களை நெருப்பில் போட்டு வதக்க போகிறாரு. அப்புறம் என்னத்துக்கு ஏசு கிறிஸ்து கொடையை உங்கள் கையில் கொடுத்தது நோக்கம் என்ன தெரியுமா? நீ நனையக்கூடாதுன்றதுக்காக. நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? கொடையை கமக்கூட்டுக்குள்ளே வச்சுட்டு நனைஞ்சிட்டு போகிறோம். லா 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 லா. டே கொடையை விரிடா. கொடை நனைஞ்சிரும் பிரதர். இப்படி தான் போகுது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம். அதனால தான் சொல்கிறார், பவுல் எழுதுறாரு, கிருபையை எல்லாரும் விருதாக்குகிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? புரிஞ்சுதுன்னா நான் முடிச்சிருவேன். ரைட். ரோமர் 10 ரோமர் சாப்டர் 10 verse 3 and 4. இன்னும் கெட்ட குமாரன் கதையெல்லாம் இருக்குங்க. வாங்க, இன்னும் இன்டர்வியூவில் விடலை. நான் சீக்கிரம் வாங்க. என்னோட நல்லா கவனிங்க. மேபி எனக்கும் உங்களுக்கும் எழுதப்பட்ட வசனமாக இருக்குமோ தெரியல இந்த வசனம். நல்லா கவனிங்க. எப்படி என்றால், நான் தேவ நீதியை அறியாமல் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை. என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்போ? தேவன் சொன்னார், கொடையை கையில் தாரேன், பிடிச்சிட்டு போ. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? இல்லை ஆண்டவரே, மழை வந்தாலும் நான் ஓடி போயிடுவேன் நனையாமல். ஏன் நீதியை பயன்படுத்துகிறேன். யார நீதி? ஏன் நீதி. நான் காலையில் எழும்பி 2 hour ஜெபிச்சு உபவாசம் இருந்து அந்நிய பாசை பேசி இப்போ நான் வெளியில் வரேன். யார? எந்த நீதியில்.
நான் இப்போ என்ன நினைக்கிறேன், பரிசுத்தவான் வந்து வெளியில் வாரேன். அப்போ தான் ஒன்று அறகுறையாக போகும். இப்போ என்னுடைய ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் என்ன செய்யுது, எட்டம் மாறுது. சரி, அதையெல்லாம் தாண்டி சோத்திரம் பிசாசு அப்பால போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போ தான் ஐஃபோன் 17 புதுசாக பாக்ஸோடு அதில் கிடக்குது. என்ன செய்வோம், நம்ம தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், நம்முடைய நீதியை தேவனுக்கு முன்பாக காட்டேக்கல. இப்போ என்னுடைய நீதியை கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக காட்டுறேன். பிதாவே பாருங்க நான் இப்படி பரிசுத்தவானண்டு. பிதா எப்படி நினைப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. பிதா எப்படி யோசிப்பான்னு பாருங்களேன். நீங்கள் எப்படி பாருங்களேன், உங்களோட புதுசாக ஒரு நிசான் பல்சர் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க. என்னது, என்ன கார்? நிசான் பல்சர். நல்லா தொடைன்னு தொடச்சி எச்சி எல்லாம் போட்டு எல்லாம் தொடச்சிட்டீங்க. ஏசி நிப்பாட்டணுமா? நிப்பாட்டிடுங்க, அபிஷேகம் கூடிடுச்சு போல. அவ்வளோதான் கணேசன். நல்லா கவனிங்க, நிசான் பல்சர் வாங்கிட்டீங்க, நல்லா தொடச்சி கொண்டு போகிறீங்க. யாரை விட்ட தெரியுமா? அவன் ஒரு லம்பகனி வச்சுருக்கான், அவன் முட்டை போகிறீங்க. பென்ஸ் வச்சுருக்கான் முட்டை கொண்டு போய் காட்டுறீங்க. இங்கே பாரு, என் காரை வந்து பாரு, புதுசாக வாங்கியிருக்கேன். அவன் கராஜத்தை வந்தால் 3 பென்ஸ் நிற்குது. எப்படி இருக்கும்? அப்படித்தான் நம்ம நீதியை கொண்டு போய், நான் நல்லவன்றதை கொண்டு போய் பிதாக்கு முன்பாக, நான் நல்லவன் பாருங்களேன், நான் ரொம்ப நல்லவன். பிதா கீழேருந்து மேலே வருவாங்க. சூப்பராக இருக்குடா. 4வது நாள் பாவம் செய்ய போகிற. என்னது, 4வது நாள் ஒக்கமே முடிஞ்சு. அதனால தான் பவுல் எழுதுகிறார், என் நீதி பிதாவுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது. புரியுதுங்களா? நான் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை, எல்லாம் எனக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நீதி. புரிஞ்சுதா? தேவ நீதி எதன் மூலம் வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்து மூலமாக. அந்த நீதியை தங்கள் சுயநீதியை நிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்பட்டிருக்க மாட்டாங்களாம். உன் நீதியில் நின்றியன்னா தேவன் கொடுத்த நீதிக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது. பைபிள் அதுதான் சொல்லுது, நான் சொல்லலை. வேணுமெண்டா அந்த வாசிக்கொள்ளுங்க. மலையாளத்துலேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. புரிஞ்சுதா? என்னுடைய நீதி நோ, எதுவுமே கிடையாது, எல்லாம் அவர் எனக்கு கொடுத்தது. சொல்லுங்க, தேவ நீதி என்ன? லவ், கிரேஸை விடுங்க. கிரேஸ் அது கொடுக்கப்பட்டதே கிரேஸ் தான். ஆண்டவர் எங்கே உங்களோட பாவத்தை மன்னிச்சாரு? வந்துட்டாண்டா திருப்பி. எங்கே ஆண்டவர் மன்னிச்சார் உங்கள் பாளையத்தில்? சிலுவையில். ஒன்று சாப்பிட்டியாண்டா, சாப்பிட்டேன்னு சொல்லணும். சாப்பிட்டியான்னு கேட்க இல்லை, அங்கே பாருங்க, ஏசு கிறிஸ்து. சரி, இந்த பிகினிங் நீங்கள் பிதா, நீங்கள் உட்காருங்க. இந்த பிகினிங் ஏசு கிறிஸ்து. இப்போது ஏசு கிறிஸ்துக்கு பின்பாக நாங்கள் எங்கே பிதா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். பாவத்தை இல்லை, பாவங்களை எல்லாம் கை நிட்டு அப்படி ஏசு கிறிஸ்து பாமார். அப்படி இப்படி கண்ணை இப்படி தவங்க போடு. ரைட். எங்கே மன்னிச்சார்? சரி, என்னடா கவனிங்க. இப்போ ஏசு சிலுவையில் இப்போ பூமியில் வாழ்கிறாரு. இப்போ சிலுவைக்கு இங்கே தான் போக போகிறார் 33 வருஷம். ஏசு இப்போ ஊழியம் செய்கிறார். சரியா? ரைட். இப்போ நான் பாவியான ஸ்திரியாக வர்றேன். ஏசு என்ன தெரியுமா எனக்கு சொன்னார்? உன் பாவங்கள் உனக்கு எப்போ மன்னிக்கப்பட்டதா? சிலுவைக்கு முதல். சிலுவைக்கு இன்னும் போகலை, சிலுவை இன்னும் ஆரம்பிக்கலை. ஊழியம் செய்கிறார். ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க, ஓட்டை பிரிச்சுட்டானுங்க. திடீரென்று பார்த்தா இப்போ ஓட்டை பிரித்து இறக்குறானுங்க. நான் தான் பாசணும், நான் உடனே பாஞ்சு அடுத்த அதே ஓட்டல் நான் வழியில் போயிருப்பேன். இப்போ ஓட்டை பிரித்து இறக்குறானுங்க. ஏசு இருந்து பார்த்துட்டு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்ன சிலுவைக்கு போகலைங்க. நம்முடைய பாவம் எங்கே மன்னிக்கப்பட்டதென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக.
அப்போ சிலுவையில் என்ன செய்தார்? சிலுவையில் சட்டம் போட்டார். சட்டம், உத்தியோகபூர்வமான ஒரு சட்டம் போட்டார். என்ன? உலகத்தின் பாவம். புரிஞ்சுதா? பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பார்லிமெண்ட்டில் முடிவெடுக்கப்பட்டது. சிலுவையில் சட்டம் பகிரங்கப்பட்டது. புரிஞ்சுதா? அதான் சிலுவை. எத்தனைக்கு புரிஞ்சுது நான் பேசினது? இந்த பகுதி அடுத்தது தொடரும், அடுத்த கிழமை. எனக்கு டைம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். ரைட்? எத்தனை பேருக்கு தேவநீதி என்ன? முதலாவது அன்பு. அன்பு தான் கிரேஸ். சரியா? அன்பு தான் கிரேஸ். கிரேஸை பற்றி ஒரு நாள் நல்லா ஃபுல் டீச்சிங் ஒன்று கொடுக்குறேன். கிரேஸ், அதுக்கப்புறம் மன்னிப்பு, அதுக்கப்புறம் மறுசீரமைப்பு. மறுசீரமைப்புண்டா ரெஸ்டரேஷன். மலையாளத்தில் பறையிறது தெரியல. மறுசீரமைப்பு அதாவது ஒரு ரெனிவேஷன் மாதிரி. ரீக்ரியேஷன் முடியலை என்னால். மீண்டும் ஜனனம். சரி, மீண்டும் ஜனனம். திருப்பி மறுபடியும் தூக்கி நிப்பாட்டுறது. புரியுதா? மறுபடியும் கூடாரமெல்லாம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் தூக்கி நிறுத்துவது. அதான் மறுசீரமைப்பு. சரியா? பிதாவுடைய நீதியே இந்த மூன்றும் தான். சொல்லுங்க, என்ன? அன்பு, மன்னிப்பு, மறுசீரமைப்பு. சொல்லுங்க மறுபடியும். அன்பு, மன்னிப்பு. பைபிள் எங்கெல்லாம் புதிய ஏற்பாடில் பிதாவுடைய நீதி தேவ நீதி என்று வந்தா இதுதான் வரும். தேவ நீதினு எம்ஜிஆர் மாதிரி பிதா வாள் எடுத்து வாடா சண்டைக்கு நிற்கிறது இல்லை. அது இல்லை நீதி. தேவ நீதி என்றாலே மன்னிப்பு. எனக்கு தெரியாமல் நான் நிறைய நாள் வாசிச்சிருக்கேன் பைபிளை. வேற மாதிரி வாசிச்சிருக்கேன் பிதாவை. தேவ நீதி, மன்னிப்பு. அது யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. எனக்கு எப்படி கிடைத்தது? விசுவாசத்தின் மூலமாய் நான் அதை பெற்றுக்கொண்டேன். தட்ஸ் ஆல். ஆமென். தேவ நீதி உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஆமென். மன்னிப்பு, அன்பு, மறுசீரமைப்பு. நான் மாறி சொல்லிட்டேன்னா, அன்பு, மன்னிப்பு, மறுசீரமைப்பு. தேவ நீதியினால் நீங்கள் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். பக்கத்தில் இருக்கணும் பல்லார்னு ஒன்று விட்டு சொல்லி, நீ நீதிமான். சொல்லுங்க, நீங்கள் நீதிமான்னு சொல்லியாச்சானே. காலையில் நான் எந்திரிச்சு, மோஸ்ட்லி காலையில் நான் எந்திரிச்சு கண்ணை மூடி சொல்லுவேன், ஆண்டவரே நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என்ன? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நான் நீதிமானாக இருக்கிறேன். இந்த ரெண்டு நான் சொல்லுவே எப்போனாலும் சொல்லிடுவேன் நான் முடிஞ்ச வரைக்கும். இயேசுவை ஏன் தெரியுமா சிலுவையில் அடித்தாங்க? இயேசு சொல்லிட்டார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கேன்னு. இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கெல்லாம் மண்டை லைட்டாக குழம்பிச்சு பாருங்கள். அவன் சொல்கிறான், அவனும் பிதாவும் ஒன்றாக இருக்கான்ட்டு. பைபிள் அதாங்க சொல்லுதுங்க. நீங்களும் திருத்துவத்துக்குள்ளான் இருக்கிறீங்க. இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருப்பது போல நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் இருக்கிறோம். அப்போ பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றுன்னா நானும் பிதாவும், இது தெரிஞ்சுதாண்டா உன் 30 கண்ணும் திறந்துடும் உனக்கு. நீ நடக்கும் பொழுதே, உன் பேசும் பொழுதே நீ ஒரு பிதாவுடைய தன்மைக்குள்ள வந்துடுவ. நீ சிருஷ்டிக்க ஆரம்பிப்ப. ஆவிக்குரியதெல்லாம் நீ பார்க்க ஆரம்பிப்ப. ஆவிக்குரியதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிப்ப. பிதாவை எப்போ நான் இந்த பிதாவுடைய சத்தியத்தை அறிஞ்சுக்கணும்னா அப்போ இருந்து என்னால் துருதுருதுன்னே இருக்குது. யாருக்காவது சொல்லிடணும். எத்தனையோ பாஸ்டர்மாருக்கு சொல்லிட்டேன். நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏன்? அது உள்ளே இருந்து எனக்கு உள்ள பொங்கிக் கொண்டே இருக்கு. நான் பெற்ற இன்பம் வையகம் பெறுக. சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, நல்ல அப்பா உண்டு. கண்களை மூடிக்கொள்ளும். கண்களை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் உங்களோட அப்பாவை நோக்கி, டாடி நீங்கள் எனக்காக இருக்கிறீங்க, நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். டாடி நானும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே நானும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்கள், ஹோலி ஸ்பிரிட் நானும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறோம்.
நான் திருத்துவத்துக்குள்ளே இருக்கிறேன். நான் திருத்துவத்தில் சென்டரில் இருக்கிறேன். எனக்கு டேடி உண்டு, எனக்கு இயேசு கிறிஸ்து உண்டு, என்னை வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர் உண்டு, எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் நீதிமானாயிருக்கிறேன். நான் நீதிமானாயிருக்கிறேன். டேடி எனக்கு எல்லாம் செய்வார், அப்பா எனக்கு எல்லாம் செய்வார். என் அப்பாட தோளில் நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை என்பதில்லை. அப்பா இருக்காரு. உங்களோட உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஒரே லைனில் சொல்லுங்கள், டேடி நீங்கள் எனக்காக இருப்பீங்க, டேடி நீங்கள் எனக்காக இருக்கீங்க, டேடி உங்கள் சொந்த குமாரனி எனக்காக கொடுத்தீங்களே, நீங்கள் எப்படி என்னை விட்டு போக முடியும்? எப்படி நீங்கள் போவீங்க? நான் ஓடி போனாலும் என் தகப்பன் என்னை தேடி வருவார். அதுதான் தேவ நீதி. நான் ஒரு பகுதி தான் இன்றைக்கி பேசியிருக்கேன். முடிஞ்ச அடுத்த பகுதி அடுத்த கிழமை பேசுகிறேன். நல்ல முழு பலத்தோடு அப்பாவுக்கு நல்லா கையை தட்டி விடுங்க பார்ப்போம். ஆமென். தேவ நீதியினால நீங்களும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறீர்கள். சொல்லுவோமா? என்ன ஆத்மாவே? அறிவித்தல் பகுதி.